நம்ம வந்த பாதையை மறக்கவும் கூடாது, நம்மளுக்கு சோறு போட்ட தொழில கேவலமாகவும் சொல்லக்கூடாது இல்லையா? இத்தனை நாள் தூக்கி விட்டது பியூட்டி பார்லர் தான். மேக்கப் ஆர்டிஸ்ட்னு வந்தது இந்த 4-5 வருஷம். பார்லர் தான் உனக்கு விசிட்டிங் கார்டு. நிறையா மேக்கப் முடிச்சுட்டு எனக்கு பிஸ்னஸ் இல்லை, 3000 ரூபாய்க்கு மேக்கப் கேட்குறாங்க, ஆனால் எனக்கு வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த 3000 ரூபா வந்தால் போதும்னு நினச்சி 2000 ரூபா 3000 ரூபாய்க்கு போகிறேன்னு சொல்கிறாங்களே, எதனால்? வேறு பிஸ்னஸே இல்லாதனால. இப்போ இதே ஆல்ரெடி உனக்கு ஒரு பார்லர் இருக்குது, நீ பார்லர் மேக்கப் போகாட்டியும் இங்கே பார்லரில் 5000 ரூபா சம்பாதிப்பேன்னா நீ போவியா? கடை சாத்திட்டு அங்கே போகிறக்கு நான் கடையில் உட்காந்து சம்பாரிச்சிருவேன். அந்த கான்ஃபிடென்ட் இன்னொரு தொழில் கொடுக்கும். உங்களுக்கு ஓகேன்னா சொல்லுங்கள், இல்லைன்னா பரவாயில்லன்னு சொல்ல வைக்கிறது எது இல்லையா? ஒருத்தவங்களோட வறுமையை மற்றவங்க யூஸ் பண்ணக்கூடாது இல்லையா? அது மிகப்பெரிய தப்பு. ஒரு பொண்ணுக்கு அப்போ தொழில் இருக்குது, மேக்கப் இருக்குது, கடனை வாங்கி எல்லாம் பழகி உட்காந்துருக்கு, அப்போ ஆர்டரே வரலன்னா அது 2000 3000 கூட போகிறக்கு தயாராகுது. ஆனால் எப்படி கட்டுப்படி ஆகும்? ஈஸியாக பவுடர் அடிக்கிறான், மேக்கப் பண்ணுறான், போனால் வரோம், நைட்டும் பகலும் போகணும்ல, சும்மா வருமா? எவ்வளோ ப்ராடக்ட் வாங்கணும், எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறோம், எவ்வளோ ஒர்க்கு. ப்ராடக்ட் எல்லாம் 1 வருஷம் 2 வருஷம் தான், இம்போர்ட்டோட எல்லாம் 1.5 வருஷம் தான். நம்ம கைக்கு வரும்போதே 1.5 வருஷம் முடிஞ்சு தான் வருது, மீதி 1.5 வருஷம் எக்ஸ்பைரி ஆகிடும் இல்லையா? இங்கே ஒரு மாய்ஸ்சரைசர் 5000, 2000 3000க்கு எப்படி மேக்கப் பண்ண முடியும்? சூப்பராக அப்படியே நயன்தாராவே வேணும்னா அதுக்கான ப்ராடக்ட் போட்டால் தானே நயன்தாரா வரும். 5 ரூபாய்க்கு காக்கா பிரியாணி தானே வரும், சிக்கன் பிரியாணி எப்படி வரும்?